Dear students, welcome to online class with Emma. Example 2.50. Find the rational form of the number 0.666 etc. Okay. So, we can express this as follows. இப்போ 0.6 solution போட்டுக்கோங்க. அது நீங்கள் எழுதிக்கோங்க புக்கில் இருக்க மாதிரி. We can express the number 0.666 as follows. இப்போ 0.6666 எப்படி எழுதலான்னா 0.6 plus 0.06 plus 0.006 ஒரு ஜீரோ ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அப்புறம் ஒரு ஜீரோ, டூ ஜீரோஸ் ப்ளஸ் பாயிண்ட், மூணு ஜீரோ, சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸட்ரா. இப்போ இதெல்லாம் சைடில் ஆட் பண்ணி பாருங்கள். 0.6 0.06 0.006 0.0006. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள், 6666 வரும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு what is the common a என்ன இதில் a equal to 0.6. common ratio என்ன t2 divided by t1. 0.06 divided by 0.6 equal to 0.1. எப்படி 0.1னா இப்போ இது பாருங்கள், 0.06 divided by 06 multiply and divide by 10. ஓகே, பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா என்ன வரும், பாயிண்ட் வேணால் ஃபஸ்ட்டு வந்து 6 10s are 60. ஓகேவா? 60. இங்கே 2 digits தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஓகே, 2 digits தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே 6 10s are 60. இங்கே என்ன ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஓகே, அப்போ 0.6 divided by 6. இப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 0.1 வரும். ஓகேவா? இது வந்து 6 10s are 60 போட்டுக்கோங்க, 2 digits தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே 6 10s are 60 போட்டுக்கோங்க, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ 0.6 divided by 6 இது கேன்சல் பண்ணிங்கன்னா 0.1. ஸோ அப்படி தான் t2 divided by t1 ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஜிபி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னா ஈக்குவல் டு இன்ஃபினைட் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணும், a divided by ஜிபி யூஸிங் த இன்ஃபைனைட் ஜிபி ஃபார்முலாவை இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்ஃபைனைட் ஜிபி ஃபார்முலா என்னென்னா s infinity equal to a divided by 1 minus r. a என்ன 0.6 divided by 1 minus 0.1 r 0.1. ஓகே, equal to 0.6 divided by 1 minus 0.1. இது எப்படி சப்ராக்ட் பண்ணோன்னா 1 minus 0.1. ஓகே, 10ல் 9 போச்சு, 1 போச்சுன்னா 9. ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்கும், இங்கே வந்து 0, சாரி 0.1க்கு 0.01. இங்கே பாருங்கள் 1 minus 0.1. 1னா இப்படி போட்டுக்கோங்க, 0.1னா இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு 0, 10ல் 1 போச்சுன்னா 9. அப்போ இங்கே என்ன பாரோ பண்ணுறதால 0 இருக்கும், 0.9. ஓகே, 0.9. ஓகே, இது 0 1ன்னு போட்டேன். 1 minus 0.1னா இப்படி எழுதிக்கணும். 0 10 இங்கேருந்து 0 போகாது, பாரோ பண்ணுறோம். 10ல் 1 போனால் 9. அப்போ இங்கே 0 ஆகிடும், 0.9 ஈக்குவல் டு 0.6 divided by 0.9. ஸோ இப்போ இது வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10. ஓகே, பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 60 divided by 90. ஓகே, 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போது 3 டேபிள்ஸில் என்ன வரும், 2 3s are 6, 3 3s are 9. ஸோ ஈக்குவல் டு 2/3. Okay, so the rational form of the number 0.6666 is 2/3. Okay, all of the sum. Thank you. For more videos, please subscribe our channel.